நல்லத்தம்பி எக்ஸ்எம்எல்ஏ கழக இளைஞரணி செயலாளர் தெய்வத்திரு கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைய தினம், அதாவது கேப்டன் அவர்கள் மறைந்தாலும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டு மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் தலைவராக வாழ்ந்தவர் தான் அன்பு தலைவர் கேப்டன் அவர்கள். அவரது மறைவுக்கு பிறகு அந்நியார் அவர்களுடைய செயல் இன்றைக்கி அபரீதகரமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தலைவர் எப்படி மக்களுக்காக இருக்கும்போது பணி செய்து மக்களுடைய சேவை செய்து மக்களுக்கு அன்னதானங்களை வழங்கி மக்களுக்காக வாழ்ந்தாரோ, அதே போன்று தான் இன்றைக்கு மக்கள் தலைவி கழகத்தின் பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் இன்றைக்கி மக்களுக்காக வாழ்ந்து வருகிறார். தலைவர் என்றைக்கு நம்மை விட்டு பிரிந்தாரோ அன்றைய தினத்திலிருந்து தினந்தோறும் இந்த தலைவருடைய ஆலயத்திற்கு அவரை வழிபடுவதும் பூஜை செய்வதும் மக்களுக்கு அன்னதானம் வழங்குவதும் மக்களை சந்தித்து மக்கள் கொடுக்கும் மனுக்களை பெறுவதும் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதும் வண்ணமாகவே இன்று வரை மக்கள் தலைவி அந்நியார் அவர்கள் வாழ்ந்து வருகிறார். அதே நேரத்தில் மக்கள் இன்றைக்கி தலைவரை எப்படி பார்த்து கொண்டாடினாங்களோ அதே மாதிரி அந்நியார் அவர்களையும் பார்த்து கொண்டாடி வருகின்றனர். அதே போன்று கழகத் தலைவரின் நிழலாகவும் நிஜமாகவும் வாழ்ந்து வரும் அன்பு தம்பி கேப்டன் விஜயபிரபாகரன் அவர்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் சுற்றி வருகிறார். அவர் செல்லும் இடமெல்லாம் அவரை கேப்டன் போலவே இருக்கிறார், கேப்டனுடைய மறு உருவமாக இருக்கிறார் என்று இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அவரை கேப்டன் போலவே மக்கள் பாவிக்கின்றனர். அவரும் கேப்டன் எப்படி மக்களிடம் அன்பாக இருப்பாரோ, பாட்டிமார்களிடம் தாய்மார்களிடமும் இளைஞர்களிடமும் அன்பு பாராட்டி பழகி வருகிறார். அவர் கூட அந்நியார் அவர்கள் வரும் காலகட்டங்களில் செயற்குழு பொதுக்குழுவுக்கு பிறகு அவருக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட கழக செயலாளரும் மாநில நிர்வாகிகளும் தேமுதிக தொண்டர்களும் ஆர்வமாக கேட்டு வருகின்றனர் என்று அந்நியார் சொல்கிறார். ஆகையால் அவருக்கு பதவி விரைவில் வழங்கப்படும் என்று சொல்கிறார். வழங்கியே ஆக வேண்டும். இன்றைய காலகட்டம் கேப்டனுடைய நிழலாகவும் நிஜமாகவும் வலம் வரும் தம்பி பிரபாகரன் அவர்கள் ஒரு பதவியோடு இந்த தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் ஒன்றியங்களிலும் நகரங்களிலும் பல்வேறு மாவட்டங்களிலும் சென்று கேப்டனின் புகழை பரப்பி அவர் இன்னும் பல்வேறு உயரத்திற்கு வர வேண்டும் என்பதை தம்பி பிரபாகரன் அவர்கள் வருக என வரவேற்கிறேன். 2026 தேர்தலில், அதாவது அன்றைய தினம் 2005இல் கேப்டன் அவர்கள் மதுரை மாநகரில் தோப்பூர் திருநகரில் செப்டம்பர் 14ஆம் தேதி அன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற இயக்கத்தை துவங்கினார். அவர் துவங்கும்போது இந்த மக்களை எப்படி பாதுகாக்க வேண்டும்,